I told her. He's doing one pointed sadhana. 3:30 he starts with Lalita Sahasranamam and all those things. He completes right in the evening. He's doing. So she says, when does he have his food? She has a wonderful smile. I've got to make her laugh sometimes. பகவான் ஆலத்து அது உட்காந்துருக்காரு இப்போ கட்டில் மேலே. இவன் அரைக்கிறத போது இங்கேருந்து ஓடி இருந்தார் உள்ளுக்குள்ளே. என்ன அரைக்கிறேன்? 50 நாள் வெளியில் இருக்கா துவையில் இருக்கு சாதம் எச்சமாக சாத்து வைப்பான்னு அப்படின்னா எச்சமாக சாத்த வைக்கிறியா? சேஷமாவது ஒன்றாவது நம்ம சாத்தை கொண்டு போய் ஆசிரமம் சாத்தேன் அப்படின்னு கிட்டத்தட்ட சாத்த வைக்க சொன்னார். சாப்பிட்டேன், குளிச்சுட்டு ஊருக்கு போனேன். அப்புறம் ஒரு வருஷம் வரைக்கும் வரல. இங்கே காகிதம் போடுமா அவளுக்கு அந்த மழை காகிதமா சரி அப்படின்னு சரி. ஒரு சேஷ் வீரனை திறந்தார் வக்கீல், காய்கநாடா வக்கீல். அவர் அந்த காலத்தில் வருவார். இவங்க தெரியாது அவரை. அவர் இந்த ஊரில் வந்து கொடுத்து வந்தார். குறைந்த இடம் அவருக்கு 6 பிள்ளைங்க. நாங்கள் அவர் ஒன்றும் அவர் எங்கள் ஊருக்கு வந்திருந்தார். அவர் சம்மந்தி எங்கள் ஊருக்காரங்க. அவன் அம்மா நான் போக்குறேன் திருவண்ணாமலைக்கு, நீ வரியா? சரி வரேன். வந்து இறங்கினேன். அடே காகிதம் போடணுங்க, அது இந்த வந்துட்டாளே அப்படின்னாரு பகவான். அப்படின்னு சரி இங்கே இரு அப்படின்னாரு. 3 புருஷாக்கள் எப்படி இருக்குது? அப்போலாம் புதுக்கோட்டையில் லட்சுமி சர்மான ஒருத்தர், வக்கீல் ஒருத்தர், அவன் 25-6 பேர் ஆம்பளை இருந்திருக்காங்க. அதுதான் நான் அவட்டுக்கு தேனம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா எனக்கு துணைக்கி வச்சு, இந்த அம்மா எங்கே இருக்கிறாளோ நீ அந்த இருக்கிற துணைக்கி வச்சு, நான் இருக்கே பயப்படாதீங்க. ஆமா சொல்லாமல் அங்கே இருப்பேன், பயப்படாமல் இருப்பேன். அவர் இருக்கார் இல்லையே துணைக்கி அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் அடுத்த வருஷம் தான் போனேன். எங்கள் ஊரில் எனக்கு நிலம்பரம் உண்டு. அது தீர்வு போடணும் இல்லையா, காட்டு தீர்வே வீட்டு தீர்வே. எங்கள் அம்மா இருந்தால் அவளுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு விட்டுட்டு அதுக்கு 1 மாதம் போவேன். இதுக்கூட போகவும் போடாது அப்படின்பார். அவனுக்கு எங்கே காகிதம் வந்துருக்கு அப்படிம்பார். எங்கள் அம்மா இருக்காள் என்ன பண்ணுறது? எந்த தங்கி ஆற்றுல காவல் வச்சுட்டு வருஷ சாமான் பூரா வாங்கி வச்சுட்டு எண்ணெய் முதற்கொண்டு நெல்லுக்கு வருமே 10-30 நெல் வரும். அதை வளர்த்தி நம்ம கலைஞர் செட்டுகளை குத்தி வச்சுக்கிட்டு தீர்வை போடணுமே, சர்க்கார் ரிசால் தீர்வு போடணும், அதை போட்டுவிட்டு அப்புறம் வருவேன். அப்படி வருடத்துக்கு 10-20 நாள் போவேன். போட்டு இங்கே வருவேன். இங்கே இருந்து வந்தேன். போட்டேன் என்ன பண்ணுறது? கிட்டத்தட்ட கறி சண்டைக்கு கறி நறுக்கி கொடுப்பார். அப்போல்லாம் இந்த துவையில் இருக்கனால ஒரு அரைப்பர் நான் தள்ளி எடுத்துக்குவேன். தோசை கேட்கலாம் அரைப்பர் நான் தள்ளி எடுத்துக்குவேன். அப்படியே அப்போ கொஞ்சம் எல்லாம் நடக்குது. அப்புறம் தான் விஸ்வநாதனை தந்தான் பகவான் கூட. இப்போ நீங்கள் சிரிச்சுட்டு துணுக்கு வெட்டிட்டு பேசுகிறீங்களே, பகவான் அப்படியே தான் பேசுவாரா? எங்களை என்ன போல பேசுவார், தமிழ் தான் பேசுவார். இல்லை இப்போ இந்த மாதிரி சிரிச்சுட்டே தான் பேசுவார். எப்போ பார்த்தாலும் சிரிப்பு தான். எப்போ பார்த்தாலும் அந்த துக்கத்தை எப்படியான்னு போக்கெடுத்துருவோம். நமக்கு துக்கமாக இருந்தால் கூட அப்படின்னு நடந்தது கொஞ்சம் காலம். அப்புறம் அப்படி இருந்தது. அப்புறம் 5-6 வருடம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த கொஞ்சம் ஜலமே கிடையாதுங்க. இப்போ அந்த கிணறு அவர் தான் தொண்டிட்டார். 6 மாதத்துக்கு ஜனம், 6 மாதம் ஜனமே இருக்காது. சித்திரை மாதத்துல ஜலமே இருக்காது. இப்போ ராக்கூத்து பார்த்துருக்கியா, அதில் நிறைய ஜலம். இப்போ கீழே போயிடுத. அது மண்தோண்டி எடுத்து குழந்தை பெரிய இம்முடேஷன் தகரம் அடுப்புல வச்சுக்கிறது. அதில் கொண்டு தண்ணை கொட்டிக்கிறது சமைக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு கஞ்சி வடிக்கிறதுக்கு ஒரு கால் தரையெடுப்பு, வடத்தட்டை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு தரையெடுப்பு 2 கட்டியெடுப்பு தான் நான் சமைக்கிற நாளையில். ஒரு 5 வருஷம் சமைச்சேன். அப்புறம் 5 வருஷம் இந்த சாந்தமானத்தி இப்போ விளக்கு போடுறாளே அவள் பெரியம்மா இருந்தா 2 வருஷம். தேனம்மா இருந்தா, சுப்பலட்சுமான வடத்து உத்தராஜித்து இருக்கா, ஊற்றி இருந்தா 3 பேர். அப்புறம் அந்த சமைச்சு சாதம் போடணும். நான் தான் வேறு எதுவும் போடக்கூடாது. சாதம் நான் தான் பரமாறணும் 3 வேலை. காலம்பரம் இட்லி. காலையில் எத்தனை மணிக்கு பகவான் அங்கே வரும்? 7 மணிக்கு. இல்லை காலையில் எத்தனை மணிக்கு இதுக்கு வரும்? இது காய்கறி நறுக்கிறதுக்கு. காய்கறி நறுக்கிறது அது 5 மணிக்கே நடக்கும். அந்த சாதுக்கள் 5-6 பேர் இருந்தார். ராமகிருஷ்ணா வாய்வான் 5-6 சாதுக்கள் இருந்தார். அவளுக்கு அப்புறமா பகவான் நறுக்கிப்பார். நான் கறி பண்ணி இதை கூட்டு பண்ணேன். பகவான் தான் சொல்லும். பகவான் தான் என்கிட்ட சொல்லுவார். இப்போ சமைக்கிறதே 10 உட்காந்துக்குவார். அவரும் ஒரு கறி கலருவார், நானும் கலருவேன். அவசரம் கத்திரிக்காய் காம்பு ஜெயந்தி அடித்த மாதிரி நிறைய காம்பு விட்டு போச்சு. அந்த காம்பு நடுவில் இருக்கிற இதை உரிச்சு விட்டு அந்த காயம்படம் நறுக்கி பொடி எனக்கு பச்சை பட்டாணி அடுக்குள்ளே தான் படுத்துக்கிறத பச்சை தண்ணி கூட படுக்க ஒரு கூரை தானே இதெல்லாம். ஏந்திரி படுத்துன்னு தூங்காதே, இந்த பட்டாணி பாயர் நறுக்கி உரிச்சு இதையும் போட்டு கறி வளைச்சினார். இது எப்படி வேகும்? அது எலும்பு கடை செஞ்சுதாப்புல காம்பு வேகுமா எங்கேயாவது? எல்லாம் சரியாக வந்துடும். கழுவி விடு விட்டுங்க. அப்புறம் இது வேகணுமே அப்படின்னு போய் எந்த ஓடி இருந்தார். 2 தான் கலையினார். நான் பூவாக போயிடுச்சு. இப்படி இஷ்டப்படி சமைச்சிருக்கேன் கூட 2 வைக்க போகிறேன். முதல்ல வச்சுதான் போகிறோம் எல்லாருக்கும் போடும் அப்படின்னு. அது என்ன கறியாகண்டாலும் 6 என்ன உடனே உடனே அந்த சமைக்கிற அடுப்பில் கொண்டு போட்டு வருது.
அது எப்படி வேகும், பாதி வெந்த பழம் போட்டாக்காக வேகும், எல்லாம் செஞ்சிடும் அப்படிம்ப. இந்த அக்னியில் வேகக்கூடாது, அந்த அக்னியிலே வந்துடணும் அப்படிம்ப. உள்ள அக்னி இருக்கு, அதில் வேகக்கூடாது, இங்கேயே வந்துடணும். சாப்பிடணும், எல்லா இதுலையும் மையாக வேகணும் இருக்கு. அப்படிலாம் தான். அப்புறம் ஒரு நாள் மழை போட்டு அடிச்சிருச்சு. பகவான் சாப்பிடக்கூட இடம் இல்லை. என்னென்னு பகவானே சாப்பிடக்கூட இடம் இல்லை, இப்படி மழை அடிக்கிறது அப்படின்னு சொன்னான். பசுக்கள் எல்லாம் அந்த இப்போ அவர் இருக்கார் பாருங்க, அந்த ஒரு முதலியார் இருக்காரே, அது பசு கட்டுற இடம். இந்த கீழெல்லாம் கல்லை பரத்தி பசுக்கு லட்சுமி ஒன்று, லட்சுமி பசு வச்சு, அந்த லட்சுமின்னு 2 பசு இருந்தது. புலி வரும் அந்த காலத்தில். இந்த சித்திவரம் செவர் இந்த முருகன் மாமனார் தான் எடுத்துட்டார். முதல் செவர் இருக்க. அப்புறம் புலி வர்றதை கண்ணக்குடியில் டிஞ்சோடு வந்துட்டு சுத்தலும் வரும் ஓலையினால் தரிசை கட்டி. அப்புறமா சாப்பிடக்கூட இருக்கல. ஒரு வாரம் மழை பெஞ்சது. அப்புறம் அந்த கிழக்க போய் உட்காந்துட்டு, சரி இந்த பசுக்களுக்கு ஒரு கட்டடத்தை கட்டுவாங்க. அங்கே உட்காந்துட்டார். எல்லோரும் பணம் கணக்கு கொண்டு போட்டால், சங்கிலி போட்டால், தீவிரசை போட்டால், அது கட்டத்துக்கு ஆரம்பித்தார். பசு கட்டத்தை பகவான் தான் கட்டத்துக்கு ஆரம்பித்தார். கட்டினார். அப்புறம் பாடசாலைட்டார். புராண ரூம் கட்டினார். சாமான் வைக்கிறது. இப்போ சின்னதாக இப்போ பெருசாகிடும். அப்புறம் அவள் அம்மா கோவிட்டு அந்த இப்போ நான் சமைக்கிறதுனா அடுப்பு, அதில் தான் பகவான் சமாதி வச்சுருக்கேன். அப்படிலாம் நடந்தது அந்த காலத்தில். பகவான் ஹாலில் இருக்கிற போது நீங்கள் ஹாலில் அதிகமாக போய் உட்காரதில்ல? ஏன் உட்காரதில்ல? உட்காருவேன். பின்ன 2 மணி நேரம் தானே. இப்போ 10 மணி நேரமாக சமைக்கிறேன். 2 மணி நேரம். நான் வரவு காலம்புரை 7 மணிக்கு இங்கே வரணும். ராத்திரி கொடுத்துக்கூடாதுங்க. காலம்புரை சாயந்தரம் 7 மணிக்கு பகவான் சேர்த்து போட்டு போயிடணும். பிடிக்கால 5 மணிக்கு வரணும். சுந்தரசேகர வெள்ளம் வந்து துறக்கி வருவா. 2 அம்மாவை கூட்டு நான் வருவேன். சாந்தம்மாவை இந்த சுப்பலட்சுமி மாடம் கூப்பிட்டு வருவேன். அந்த அப்புறம் இட்லி வாத்துட்டு போவார். 2 வருஷத்துக்கு நாங்களாம் இட்லி வாத்தோம். அப்புறம் அவர் வாக்காது சாமாவை ஏறணும் திறந்தார். அவர் இட்லி வாத்துப்பார். அந்த அடுப்பில் ஒல்லையரை போட்டு நம்ம பகவானுக்கு இட்லி 7 மணிக்கு பரமாறிடணும். பரமாறிட்டு அந்த சாத்தை வடிச்சிட்டு 9 மணிக்கெலாம் சமையல் ஆகிடும். ஒரு துரை ரசம், நம்ம ரசம், ஒரு குழம்பு, துரை கூட்டு, நம்ம சாதம் 2 10 படி தவறை வடிக்கணும். இந்த அடுப்புக்கு வரவிட்டு அந்த அடுப்பில் இருக்கவும் 10 படி தவறை தான் வடிக்கணும். 5 வருஷம் 5 படி 7 படி வச்சுன்னு இருந்தேன். அப்புறம் 10 படி தவறை. ஜனங்களுக்கு கூட்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதுலேருந்து பொங்கி வழியும் அந்த பாட்டுக்கு நடந்தது. அப்புறம் சாயந்தரம் அந்த அஷ்டமால அப்பளா பாட்டு இதெல்லாம் சாயந்தரம் பாராயணம் பண்ண பகவான் உட்காந்து இந்த கிணத்தடியில் சேர் கொண்டு உட்காந்துக்குவார். கும்பிட்டியில் தலையில் வச்சுன்னு வாட்டிக்கிறதுக்கு நாங்கள் சுற்றில் உட்காந்து பாராயணம் பண்ணுறது. பகவான் சேர்ந்து பாராயணம் பண்ணுமா? ஆமாம், பகவான் சேர்ந்து சொல்லிக் கொடுக்கும். அருணாச்சல சிவா, அச்சரவணமாலை, உபதேசவந்தியார், உள்ளது 40 அதெல்லாம் பாடம் பண்ணணும். காலம்புறம் சாயந்தரம் பாராயணம் பண்ணது கிணத்தடியில். எப்படி கூப்பிடுவார்? சம்பூர்ணம் தான் நிறைஞ்ச சாமானம். நல்ல வேடா போனக்கு சம்பூர்ணம் பேசுவார். நல்ல வேலைக்கு அப்படின்னு சம்பூர்ணம் நிறைஞ்ச சாமானம். அதுக்குள்ளே லோகமான ஊற்றி இருந்தான். லோகம்னா என்ன அர்த்தம்னு கேட்டாங்க. லோகம்னா தெரியப்படுற சாமான். சம்பூர்ணம்னு நிறைஞ்ச வஸ்து. நல்ல வேலைக்கு பார்த்தா சம்பூர்ணம் பேரு. இன்னும் நிறையா குழந்தைகள் வந்து சம்பூர்ணம் பேரு அப்படின்னு என்ன நானும் பயப்படாமல் பேசுவேன். அவங்க கூட இதை கூட்டு பண்ணு, இது கறி பண்ணுன்னு சொல்லுவார். நான் காதில் வருவரை மறந்து போயிடுவேன். என் பாட்டுக்கு இந்த அம்மாட்ட சொல்லு, இதை கறி பண்ண சொல்லு, இதை கூட்டு பண்ண சொல்லு. பகவானுக்கு சமையல் கலையை பற்றி அவருக்கு அந்த கலை எங்கேருந்து அவருக்கு கிடைச்சிது, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது? அம்மா சமையல் பத்தில் தெரியலையா? அம்மா வந்தப்புறம் கந்தாசனத்தில் சமையல் நடந்தது. இப்போலாம் பார்த்தா சரியா 7 வருஷம் தலைவ அம்மா கந்தாசனத்தில். எங்கள் சமையலாம் வந்துருந்தாங்க. எங்கள் அம்மா சமைக்கிறாங்க சமைப்பேன். அவருக்கு தெரியுது. தெரியும் நமக்கு நாய் தானே, நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவேன். என்னமோ பேசுவார். அவர் பாட்டுக்கு நான் பாட்டுக்கு பேசுவேன், அவர் பாட்டுக்கு பேசுவேன். எனக்கு பயமே தெரியாது. தெரியவாளையே பேசாக்கணும். எனக்கு சின்ன கதை சின்னது தானே. எனக்கு சொந்த ஊசில் பதஷ்டம் போயிருந்தேன். ஒரு கோவில் நின்று பார்த்துனே போனேன். காலம்புரை 7 மணிக்கு போயிட்டு வாங்கிட்டு சொல்லிக்கிட்டு 12 மணி ஆச்சு. வரல, போதாயிடுச்சு எனக்கு. இந்த கேட்டில் வந்து நிற்கிறார். இன்னும் வரக்கணுமே, எங்கேயும் போயிட்டாலும். அந்த அடியாண்ணாமலை கோவில் வரவும் ஒரு பட்டாத்தம்மா வந்து பட்டினியை வரலடி, இப்படி சாப்பிட்டுட்டு போயேன் அப்படின்னு நம்ம கூப்பிட்டு சாதம் போட்டேன். எனக்கு சாதம் வேண்டாம், பட்டாதட்டு சாப்பிட மாட்டேன்னு இப்படி ஓராங்கி சாப்பிட்டு வரையும் 12 மணிக்கு வந்து சேர்ந்தேன். இங்கே பவன் வாசல் வந்து நிற்கிறார். இன்னும் காணுமே, எங்கேயும் போயிட்டியோ, வேலூர் போகிற வழி போயிட்டியோ அப்படின்ட்டு அப்படிலாம் காப்பாற்று வருது. என்னவோ நடக்கிறது போ ஜெயராமா.